ஒரு சிறந்த அறிவாளி இருந்தானா. அந்த அறிவாளி தன்னுடைய அறிவாளித்தனத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினானா. அப்போ அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோமா? 3 குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, கரண்ட் சேர்ல உட்கார வச்சு அவர்களை உயிரை எடுத்துடணும். இதுதான் அங்கே தண்டனையாக வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் முதல் குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க. கரண்ட் ஷாக் வரவே இல்லை சேரில். தண்டனை எப்போவுமே ஒரு முறை தான் நிறைவேற்றப்படும். நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, தூக்கில் தொங்க விடுவாங்க. அவன் சாகலை அப்படின்னா அவனுக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த சேரில் கரண்ட் ஷாக் வரல, அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவன் ஓடி போயிட்டான், சந்தோஷமாக ஓடிட்டான். அந்த மீதி இருந்த 2 குற்றவாளிகள் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மீதி இருந்த 2 குற்றவாளிகள் அங்கே இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2வது குற்றவாளி அந்த சேரில் உட்கார வைக்கப்படுறான். சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க, கரண்ட் ஷாக் வரலை. அவனை தப்பிச்சான்னு அப்பான சந்தோஷமாக ஓடி போயிட்டான். 3வது குற்றவாளியை அழைக்கிறாங்க. இந்த குற்றவாளி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஒரு அறிவாளி, அவன் ஒரு சயின்டிஸ்ட். அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அந்த சுவிட்சை போட போகிறாங்க. அவன் மிகப்பெரிய அறிவாளி இல்லை, தன் அறிவாளித்தனத்தை அங்கே காட்டுறதா நினச்சிட்டு, டேய் அறிவு கட்ட முட்டாளுங்களா, அந்த சுவிட்சை போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளக்கை கனெக்ட் பண்ணணும், அது அதில் சொருகணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்களாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஃப்ளக்கை எடுத்து அதுக்குள்ளே சொருகி சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. இந்த 3வது குற்றவாளி சேரில் ஃபுல்லாக கரண்ட் ஷாக் ஏறி செத்து போயிட்டான். அறிவாளித்தனத்தை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்தணும். எங்கே அமைதியாக நம்ம இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஊதும் சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை பாய்.